யோ, நீ சொல்றதுக்கும் எங்க உசுறு போறதுக்கும் என்னையா சம்பந்தம்? போதையில் இருக்கிற இங்க இருந்து போயா. போதையில் இருக்கவனாயோ உண்மையே பேசுவான். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியங்கிறது தப்பான விஷயம். அதை மீறுறவங்கள அரூபம் அழிச்சுடுவா. அண்ணே, உங்க ஊர்ல இல்லையா? ஏய், போதையில் இருக்கியா? எங்க ஊர் மக்களுக்கெல்லாம் மரண பயம் வந்துருச்சு. அதுக்காக தாம்பத்தியங்கிறத பாவம் நினைச்சு வாழ்ற பாவப்பட்ட செம்மங்கடா நாங்க. தயவு செய்து இந்த 6 பேர் ஊரை விட்டு போயிடணும். போயிருவீங்களா? போயிடணும், கண்டிப்பா போயிடணும். உங்க காலையாவது விழுகிறேன், தயவு செய்து போயிருங்க. போயிருங்களா? இந்த மக்கள் இப்படிதான் வாழ்றாங்கன்னு கேட்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு. இங்க வாழ்ற இவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க உண்மையா இல்ல இவங்களோட மூட நம்பிக்கையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஊர் மக்களை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்திடலாம். விடிட்டோம், இவங்களுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்குதான்னு பார்ப்போம். படுங்கடா டே. படுங்க. ஹலோ, இப்ப நீங்க 2 பேரும் ஒழுங்கா படுக்கிறீங்களா இல்ல அந்த குடிகாரனை கூப்பிடவா? குட் நைட். வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். ஓகே. நைட்டு செம தூக்கம் வந்துச்சுல. யாழினி, உனக்கு டீ ஓகேவா? ஓகே தான். உனக்கு? எனக்கு ஓகே தான். இவனுங்க இன்னும் போகலையா? அண்ணே, ஒரு 6 டீ போடுங்க. நேத்தே எங்க மூப்பர் உங்களை ஊருக்கு போய் சொன்னாரா? ஏன் நீங்க போகல? ஏன்னு டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நீங்க டீயை போடுங்க. ஏய், வடை சாப்பிடுங்க, சூடா இருக்கு. எனக்கு ஒன்று விடுறா. யாழினி, இந்தா. தேங்க் யூ. இந்தா மரியா, அவனுக்கு ஒன்று கொடு. ஐயா, நல்லாவே இல்ல. என்னண்ணே, உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும் தம்பி. ஆனா எங்களுக்கு பழகி போச்சு. உப்பு சாப்பிட்டா ரோசம் வந்துடும், காரம் சாப்பிட்டா வீரம் வந்துடும். அது ரெண்டுக்குமே இந்த ஊர்ல வேலை இல்லாம போச்சு. அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாருமே இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. சரி, உங்க குழந்தைங்களை கூப்பிடுங்க, சாக்லேட் கொடுக்குறேன். அதுக்கு அவசியமே இல்லம்மா, அது நீயே வச்சுக்கோ. இந்த ஊர்ல குழந்தைங்க சத்தம் கேட்டே பல வருஷம் ஆயிடுச்சுமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, இந்த ஊர்ல பொழுதுபோக்குன்னு டிவி ரேடியோன்னு எதுவுமே இல்லையா? இருக்கு தம்பி, இங்க பாருங்க, இதான் எங்க டிவியோட நிலைமை. இல்லாத ஒரு தீய சக்திக்கு பயந்துகிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் மேல தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கே, அதையே நீங்க நம்பல. தீய சக்தியை நம்புற நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஏன் வேண்டிக்கல? தெய்வமா? எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வமே ஊமையா தான் இருக்கு. நேரா போங்க, கோயில் வரும். நீங்க சொல்ற தெய்வத்தோட நிலைமையை பார்த்துட்டு முதல்ல ஊர் கிளம்புங்க. சரிண்ணே, வடை சாப்பிட்டுக்கிறோம். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க சாமிகளா. அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர். வரோம். போங்க மச்சான், கோயிலுக்கு Come on, let's go. ஆமா, கோயிலுக்கு தான் போறோம். I have a monthly issue. I'll manage. Come. டேய், அந்த ஆள் சொன்னது உண்மைதான்டா. சாமிக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களை நினைச்சு பாருங்க. படிப்பறிவும் பகுத்தறிவும் இல்லாத இந்த மக்களை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. டேய், அப்படி ஒரு சக்தியே இல்லடா. அது அவங்க பிரம்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். ஒருவேளை அந்த சக்தி இருக்கிறது உண்மைன்னா அதை நம்ம அடக்கணும். Hey, what happened? ஏய், ஏன் பேயை பார்த்து மாதிரி கத்துறீங்க? Guys, run, run. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா.
ஓடுறா சீக்கிரம் வாடா. பின்னாடி வருதுடா, சீக்கிரம் சீக்கிரம் நடந்தோம் இந்த ஊரை விட்டு நீங்க போகல. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஊர் மக்களோட உசுரா? ஏற்கனவே நாங்க பல பேரை இழந்துட்டோம். சில பேர் இங்க இருந்த சொந்தம் தான் சொத்து பொத்து எதுவுமே வேணாம்ட்டு இந்த உடம்புல உசுறு மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி பாவி போய் ஊரை விட்டே ஓடிவிட்டாங்க. இப்ப இங்க இருக்கிற எங்க உசுருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்களே நொந்து நூலாகி செத்து சுண்ணாம்பாயி காஞ்ச கருவாடா கிடக்கும். இதுல எங்க மனசுல எதுக்கியா வேலுக்கம்பு எடுத்து பாய்ச்சிங்க? தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், இந்த ஊரை விட்டே போயிருக்கேன். சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இப்படி நடிச்சுதான் இந்த மக்களை ஏமாத்தி பயன்படுத்தி வச்சிருக்கீங்களா? என்னது, என் மக்களை நான் ஏமாத்தணுமா? ஏன் உண்மையை சொன்னா உங்களால ஏத்துக்க முடியலையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்வாங்க. இவங்க சிரிக்கிறதுக்கே பயந்து மனநோயாளியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கிற விஷயத்தை தான் பாய்சன் மாதிரி சுவாசிச்சுட்டு இருக்காங்க. சும்மா நிறுத்துமா, நான் 50 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஊரை பத்தி பேசுறதுக்கும் எங்க மேல பரிதாபப்படுறதுக்கும் நீங்க யாரு? யாரை கேட்டு முதல்ல ஊருக்குள்ள வந்தீங்க? போலீஸே இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள எங்க ஐயாவை கேட்டுதான் வரணும். எங்க ஐயாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க. வெளியே போங்க. சரி, நாங்க போறோம். ஆனா நீங்களும் எங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷனா வாழ கத்துக்கோங்க. நாங்க போறோம். என்ன புரியாம பாக்குறீங்க? சிரிப்ப சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க, நாங்க கிளம்புறோம். என்ன எப்படி சிரிக்கிறதுன்னு மறந்து போச்சா? நாங்க வேணா சிரிச்சு காட்டுட்டோமா? தம்பி வேணாம் தம்பி, எங்களுக்காக சிரிச்சு நீங்க அடி வாங்க வேண்டாம். அதையும் தான் பார்ப்போம். Come on guys, let's laugh. இவ்வளவு நேரம் நாங்க சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எந்த ஆவியும் பேயும் எங்களை ஒன்றும் பண்ணலையே. ஏன்னா நீங்க வெளியூரு. ஆனா நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறது உங்க ஊர்ல தானே. சிரிச்சா யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மனப்பெருமையை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா அருபா உங்களை பழி வாங்குதுன்னு யாரோ கட்டிவிட்ட கதையை நம்பி நீங்க உங்க வருங்கால வம்சமே உருவாகாம அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நாங்க போய் நிரூபிச்சிட்டா நீங்க நம்புவீங்களா? எப்படி எப்படி நிரூபிக்க போறீங்க? உங்க கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்க பயத்தை உடைக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் உயிரோட இருந்துட்டா நீங்க சொல்றது மாதிரி நாங்க பொதுவாக ஆரம்பிச்சோம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நாங்க யாரும் பொறுப்பு இல்லை. சரியா? நாங்க போவோம். யோ, போயா. டேய், என்னடா இவன் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்ங்கறான்? நம்ம பண்ற இந்த நல்ல காரியத்தால இந்த ஊரே நல்லா இருக்க போகுது. இதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும். ஓஹோ, 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் பிளான் பண்ணீங்களா? ஓ, கல்யாண பொண்ணுக்கு இப்பவே வைக்க வந்துருச்சா? சீ, போடா.
சந்தோஷமா போக போறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழ்னி, நீ குடும்ப குத்து விளக்க மாறிட்ட. ஏச்சி போடு. மச்சான் செல்ஃபி. ஆ. மச்சான் இந்த போட்டோ Facebookல போட்டோன்னு வச்சுக்கோயேன், லைக்ஸ் பிச்சு கொண்டா. என்ன மச்சாங்கிற? பின்ன ஐயோ. நீ சிஸ்டர் தானே கல்யாணம் பண்ணிருக்க? மச்சி சூப்பர், செம கவுண்டர்டா. ஐயா ஐயா, இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையா? ஆமையா? மூப்பரே, இப்போவாது நீங்க எங்களை நம்புறீங்களா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இனியும் நீங்க எங்களை முழுசா நம்பலைன்னு நினைக்கிறேன். ஏய், நாங்க நம்புறோம். இவங்க ரெண்டு பேரும் உசுரோட பார்த்ததுல இருந்து எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா மட்டும் போதுமா? அவங்க நம்புற மாதிரி நாம ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டுவோம். அவங்க வெளியூருக்கு வரீங்க, வேலை வெட்டி இல்லாம உங்க வந்து நானும் வரீங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வரீங்களா? போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. போறோம், போய் கல்யாண வேலையை தான் பார்க்க போறோம். என்னடா சொல்றீங்க? நாளை காலையில இந்த ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்குங்க. கல்யாணம் நடக்கும். மூப்பரே எழுத்து பேசுறீங்களா நீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க. நீங்க சொன்னதை கேட்டதெல்லாம் போதும். உத்தரா பத்தி உனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும் தான்டா தெரியும். தெரியும், பயந்து வந்தாலும் போதும். இனிமே ஊர் சொல்ற நீங்க கேளுங்க மூப்பரே. வாங்க போய் கல்யாண வேலை பார்ப்போம். பேசிட்டு இருக்கோம். வாங்க போங்க போங்க எல்லாம் போங்க. நீ என்ன நினைக்கிற? எப்படியோடா இந்த ஊருக்கு நம்மனால ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு. எனக்கு என்னமோ மூப்பர் மறுபடியும் வந்து இவங்க மனசை மாத்திடுவானோன்னு பயமா இருக்குடா. ஏய், அதுக்கப்புறம் அது அவங்க தலையெழுத்துடா. சரி வாங்க தூங்க போலாமா? காலையில கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். ம். ஆமாமா, வாயால் நீ தூங்க போலாம். ஏய் ஏய், ஏய், இங்க வாடா. டேய், நீங்க வா. ஓகே. ஏன்டா? எதுக்கு நீ அவங்க பின்னாடியே போற? டேய், she is my wife டா. So I'm a family man. என்னது ஃபேமிலி மேனா? Yeah. நீ இன்னும் பேச்சுலர் தான். யாழ்னி டார்லிங். எஸ் டார்லிங், இட்ஸ் ட்ரூ. பை பை. இப்ப சந்தோஷமாடா? வணக்கம் நண்பர்களே. பெரிய குடிகாரன் வந்துட்டான்டா. உனக்கு என்னையா வேணும்? புது மாப்பிள்ளை, நாளைக்கு மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி. ஓகே, ஸ்மால் கட்டி. ஐயா சாமி, நீயும் என்னை வெறுப்பேத்தாத. ஓகே, எனக்கே பார்த்தா. நான் அவன்கிட்ட எதுவும் பேசி வச்சுக்காத. எஸ்கூஸ் மீ. ஹலோ, ஆ? லெமன் முருகா ப்ளீஸ். போயா. யோ சாரி பிரதர், சாரி. ஏயா நீ ஸ்லீப்பிங், குட் நைட். பேசாம கண்ணு மூடுங்க. கொடு, இந்த வெச்சுடு. மாலை கொடு, நானே போட்டு விடுறேன். வா போலாம். உட்காருமா, உட்காரு. போய் உட்காரு. தட்டை கொண்டா. தம்பி, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தாலி எடுத்து கொடுங்க, கட்டட்டும். நாங்க எப்படி எடுத்து தரது? உங்க மூப்பர் கையாலே எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவர்தான் கோச்சிட்டு கல்யாணத்துக்கே வரலையே. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் எங்க மனசுல வசந்துட்டீங்க. அதனால நீங்களே உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுங்க தம்பி, தாலி கட்டட்டும்.
வச்சது போடுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும். முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அங்க விழுப்பா, 2 பேரும் அங்க விழுப்பா, 2 பேரும் விழுங்க, கால் விழுந்து கும்பிடுங்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. Plan success. Yes. At last we did it. காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்குல்ல? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆசை என்னும் பசும்பானில் தாண்டவ கோனே, இதை அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவ கோனே. சினமென்னும் பாம்பு இறந்து விட்டால் தாண்டவ கோனே, இவை யாவும் சித்தி என நினைத்தாயடா தாண்டவ கோனே. என் பேச்ச எவனா ஒரு பய கட்டுங்களா? அசுரன் காரி பேச்ச நம்பி அவன் முன்னாடி எல்லா பயிலும் போனீங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு அநியாயமா 2 உசுரை பள்ளி கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இப்போ நாங்க செஞ்சது தப்புன்னு தலைவன் சொல்லிட்டா போன உசுறு திரும்பி வந்து போடா. உங்க பேச்ச நம்பி பிள்ளைல பள்ளி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்கிறேன், என்னடா பதில் சொல்ல போறீங்க? ஊர் போடணுங்கள மூப்பற இவனுங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு உசிருக்கு உசிரி எடுத்தாதான் எங்க கோவம் அடங்கும். நீங்க வெட்டி விட்டா கொலகாரங்கிற பட்டம் ஆரம்பிச்சோம். நம்ம வர்ற துன்பத்துக்கு விமர்சனம் வைக்காதா? இப்பயாவது நான் சொல்றது கேளு. இந்த ஊரை விட்டு எல்லாரும் கிளம்பிருக்க. ஐயா முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க. எந்திரிப்பா. நீ வேணும்னா பண்ணீங்க. நாங்க படுற வேதனையை பார்த்து பரிதாபப்பட்டீங்க. அது பாதகமா போயிடுச்சு. இல்லையா, எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி நடிச்சோம். யாரும் வரக்கூடாது. நாங்க காலேஜில் போடுற ட்ராமா மாதிரி தான் நடிச்சு ஏமாத்தினோம். இந்த கல்யாணத்தையும் அப்படிதான் நடத்தணும். ட்ராமா தானே போட்டீங்க, அப்புறம் அது பொண்ணு குளத்துல எதுக்கு தாலி இருக்கு? முதல்ல அவங்க சொல்லு.